திருநங்கைகள்னாலே இடமே தரமாட்டேன்ட்டாங்க. அதனால் நான் வந்து நிறைய இடத்துல நிராகரிக்கப்பட்டேன். போக அட்வான்ஸ் கொடுக்க திருப்பி அவங்க அட்வான்ஸை திருப்பி கொடுத்துருவாங்க திருநங்கைன்ற காரணத்தினால. அதனாலே ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளானேன். வீட்டுக்கு இதெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்களா? இதெல்லாம் கிச்சனில் நம்ம ஒர்க் பண்ணுறது அதெல்லாம் வீட்டுக்கு சப்போர்ட் பண்ணாங்களா? வீட்டில் எல்லாம் சப்போர்ட் பண்ண கிடையாது. நான் திருநங்கைகளுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் சார் நான் சமைக்கவே ஆரம்பித்தேன். மதுரையில் இருக்கீங்க அப்படின்னாலும் வீட்டுக்கு தெரியுமா? மதுரையில் இருக்கிறேன்னு அவங்களுக்கு ரொம்ப நாள் தெரியாது. எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள நெய்பர்ஸ் பார்த்துட்டு போய் சொல்லியிருப்பாங்களோ, உங்கள் வீட்டில் உங்கள் பையனை நாங்கள் மதுரையில் பார்த்தோம் சொல்லியிருப்பாங்க போல். அதுக்கப்புறம் அம்மா வந்து தேடி வந்தாங்க. 2 தடவை தேடி வந்துட்டு என்னை பார்க்க முடியாமல் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நானே இன்னொருத்தவங்களை விட்டு அனுப்பி எங்கள் அம்மாவை பார்க்கணும்னு சொன்னேன். அதுக்கப்புறம் வந்தாங்க எல்லாம். வந்தாங்க. இப்போ இந்த ஹோட்டல் ஆரம்பிச்சதான் தெரியுமா? எங்கே பார்த்தாலும் ஹோட்டல் ஆரம்பித்த அன்னைக்கு அம்மா வந்தாங்க, ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்புறம் ஃபஸ்ட்டு வந்து எங்கள் அம்மாவை போய் அந்த கல்லால் போய் உட்காருங்கம்மா அப்படின்னு சொன்னேன். எங்கள் அம்மாவுக்கு கண்ணீர் வந்துருச்சு. அந்த ஒரு பீரியடில் நம்ம நிராகரிக்கப்பட்டோம் அப்படின்னா அதை அவங்க உணர்ந்துருப்பாங்க இல்லையா? அப்போ தான் சந்தோஷப்பட்டிருப்பாங்க. நம்ம குழந்தை இப்படி இருந்தால் கூட ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துருச்சு அப்படின்னு அவங்க சந்தோஷப்பட்டிருப்பாங்க. நான் போய் உட்காரலம்மா, நீங்கள் போய் உட்காருங்கம்மா, அந்த கல்லால் ஃபஸ்ட்டு உட்காருங்கம்மா அப்படின்னு சொன்னேன். எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப கொஞ்சம் அழுதுட்டாங்க. ஃபஸ்ட்டு பயந்தேன். சரி, நம்ம இவ்வளோ தொலை கொண்டு போக முடியுமா? பெரிய ஹோட்டல் ஆரம்பிக்கிறோம், அதில் 10 பேருக்கு சம்பளம் கொடுக்கணும், டெய்லி நம்ம ஒர்க் பண்ணணும், தூக்கம் இருக்காது, அலைச்சல் இருக்கும், டெய்லி நமக்கு சப்போர்ட்டிவ்க்கு ஆள் இருக்காது அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன். அதனால் சரி, அப்புறம் யோசித்து பார்த்தேன். சரி, ஏதாவது ஒன்று என்னை நம்பி 15 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து நான் சாப்பாடு கொடுத்தாகணும். அதனால சரி துணிஞ்சு இறங்குவோம் அப்படின்னு தான் நான் இது பண்ணேன். சரி, ஆரம்பிக்கலான்னு ஐடியா தோணுனோட நம்மளுக்கு கண்டிப்பாக அந்த பொருளாதார தேவைப்பட்டிருக்கும் இல்லையா? ஆமாம், கண்டிப்பாக பொருளாதாரம் தேவைப்பட்டுச்சு. எனக்கு வந்து நான் நிறைய அரசு வழியிலையோ அல்லது பேங்க்குகள்லேயோ நம்ம எந்த லோன் வாங்க கிடையாது. ட்ரை பண்ணிங்களா? ட்ரை பண்ணியிருக்கு, ஆனால் கிடைக்கல. ஏன்மா, என்ன சொன்னாங்க? அப்போ அது திருநங்கைகள்னாலே கிடைக்காது. அந்த கடை ஓப்பனிங்ல இருந்து ஒர்க் பண்றேன். ஃபர்ஸ்ட் டேல இருந்து வரையில ரொம்ப சங்கடப்பட்டேன். இப்படி டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்ல போய் ஒர்க் பண்றோமே, எதுவும் தப்பா நடந்துருமோன்ட்டு. ஆனா அப்படிலாம் இப்ப இல்லை. இப்ப நானே கொஞ்சம் தைரியம் ஆயிட்டேன். அவங்கள பார்த்துட்டு அவங்க ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிறாங்க. ஸ்டாஃபு, ஓனரு, ஸ்டாஃபு அப்படி எந்த டிஃப்ரென்ஸும் பார்க்குறதில்ல. நல்லா இருக்குது. ஒரு குடும்பமாக தான் இருக்கும், எந்த பிரிவினையும் கிடையாது. அது போக அவங்க நிறையா தொழிலாக பார்க்காம நிறையா சர்வீஸும் பண்ணுறாங்க. அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வேஸ்ட்டெல்லாம் மிச்சமாக்காமல் 4 பேருக்கு ஹோமு, இந்த யாராவது இது இருக்குங்கள அநாத ஆசிரமங்கள், இந்த மாதிரி ரோட்டோரத்தில் சாப்பாடு இல்லாதவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்குறாங்க. எங்களுக்கே ஒரு ஹெல்பிங் மைண்ட் வருது, நம்மளும் இந்த மாதிரி பண்ணணுங்கிற ஒரு ஆர்வம் வருது. அதனால எனக்கு இங்கே வேலை பார்க்க ரொம்ப பிடிச்சிருக்கு.